புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: ஆட்சிக்கு வந்தது முதல் தொடர்ந்து மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களை துன்புறுத்தும் திமுக விளம்பரத்துக்காக கண்துடைப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு தொழில்துறையினரை ஏமாற்றுகிறது. இதனால் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோயம்புத்தூரில் மட்டும் 12 கிலோவாட் மின்சுமைக்கு குறைவாக பயன்படுத்தும் சுமார் 52,367 சிறு தொழிற்சாலைகள் உள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் திமுக அரசின் மின்கட்டண உயர்வால் இந்த நிறுவனங்கள் பாதிக்கப்படுகின்றன. இந்த சிறு தொழில்களுக்கான மின்சார இணைப்பு வகையை 3B-இலிருந்து 3A1 வகைக்கு மாற்ற வேண்டும் என கோரிக்கை எழுந்தது. அதனால் மின்கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ரூபாய் 9.60 ரூபாய் 4.65 குறையும். இது குறித்து திமுக அரசிடம் பலமுறை கோரிக்கை விடுத்து பல ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய பிறகு 2023 கோரிக்கை குறித்து தமிழக மின் ஒழுங்குமுறை ஆணைய கருத்து பெற்ற பின் பரிசீலிக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார். இதையடுத்து 2023 செப்டம்பர் 29 தமிழக மின் ஒழுங்குமுறை ஆணையம் தமிழக மின்சார வாரியத்திற்கு கடிதம் அனுப்பியது. அதில் 12 கிலோவாட் மின்சுமைக்கு குறைவாக பயன்படுத்தும் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கட்டண வகையை 3B வகையிலிருந்து 3A1 வகைக்கு மாற்றலாம். இந்த மாற்றம் இனிவரும் காலத்தில் மின்கட்டண கணக்கீட்டில் நடைமுறைப்படுத்தப்படும். இந்த நிறுவனங்கள் 12 கிலோவாட் மின்சுமைக்கு அதிகமாக பயன்படுத்தும் போது தானியங்கி முறையில் அவர்களுக்கான மின்கட்டணம் 3B பிரிவுக்கு மாற்றப்படும் என கூறப்பட்டது. இந்த அறிவிப்பு வந்து சுமார் 1.5 ஆண்டு கடந்தும் உயர்த்தப்பட்ட மின்கட்டணமே வசூலிக்கப்படுகிறது. தொழில் அமைப்புகள் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளிக்கும் வகையில் கடந்த 23ஆம் தேதி தமிழ்நாடு மின் விநியோக கழக கோயம்புத்தூர் பகுதி தலைமை பொறியாளர் ஒரு கடிதம் அனுப்பினார். அதில் தானியங்கி முறையில் 12 கிலோவாட் மின்சாரத்தை பயன்படுத்தும் தொழில் நிறுவனங்களை 3A1 பிரிவுக்கு மாற்றுவது சாத்தியமில்லை. தொழில் நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் இந்த மாற்றத்திற்காக தேவையான ஆவணங்களை சமர்ப்பித்து தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும். அப்படி விண்ணப்பிக்கும் நிறுவனங்களுக்கு விண்ணப்பம் ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்துதான் மாற்றம் நடைமுறைக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது. 2023 செப்டம்பர் 29 தமிழக மின் ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்தபடி அப்போது இருந்தே கட்டண மாற்றம் நடைமுறைக்கு வந்ததாகத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். 12 கிலோவாட் மின்சுமைக்கு அதிகமாக பயன்படுத்தும் நிறுவனங்களை அதிக கட்டண பிரிவுக்கு மாற்ற மென்பொருள் மூலமாக தானாகவே மாற்றம் செய்ய இயலும்போது குறைந்த கட்டண பிரிவுக்கு மாற்றம் செய்ய தொழில் நிறுவனங்கள் எதற்காக தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் என திமுக அரசு எதிர்பார்க்கிறது. வெறும் கண்துடைப்புக்காக அறிவிப்புகளை வெளியிட்டு தொழில்துறையினரை ஏமாற்றுவதுதான் அரசின் நோக்கமா? 12 கிலோவாட் மற்றும் அதற்கும் குறைவான மின்சுமைகளை கொண்ட சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து கடந்த 1.5 ஆண்டாக தமிழக மின்வாரியம் அதிக கட்டணம் வசூலித்து வந்திருக்கிறது. 12 கிலோவாட் மற்றும் அதற்கு குறைவான மின்சுமையை பயன்படுத்தும் இந்த நிறுவனங்கள் அனைத்தையும் உடனடியாக 3B வகையிலிருந்து 3A1 வகைக்கு மென்பொருள் வாயிலாக தானியங்கி முறையில் மாற்றம் செய்ய வேண்டும். இதற்கான அறிவிப்பு வெளிவந்த 2023 செப்டம்பரில் இருந்து கடந்த 1.5 ஆண்டாக தொழில் நிறுவனங்களிடம் வசூலித்த அதிக கட்டணத்தை திரும்ப வழங்க வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார்.